குடித நீரை கட்டணம் இல்லாமல் கொடுப்பது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை. இத்தனை ஆண்டுகளாக குடிநீர் இலவசமாக தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த டிவிக்கு ஆட்சி சேலம் மாநகராட்சியில் சுவிஸ் நிறுவனத்திடம் வித்துட்டாங்க. குடி தண்ணீரை அவங்கக்கிட்டே கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க. எவ்வளோக்கு 1035 கோடிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க. இந்த திட்டம் ஆல்ரெடி இவங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இருக்கும்போது பரிசீலனையில் இருந்தது. ஆனால் இந்த திட்டத்தினால மக்களுக்கு நன்மை இல்லை, பாதிக்கப்படுவாங்க என்று உணர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் மேயரு கவுன்சிலருங்க எல்லாம் சேர்ந்து இந்த திட்டத்தை ரத்து பண்ணாங்க. இப்போ மீண்டும் டிவிக்கு இந்த ஜோசப் விஜய் முட்டாள் முதல்வர் இந்த திட்டத்தை மேயர் கவுன்சிலருடைய அனுமதி இல்லாமலே பாஸ் பண்ணிட்டாங்க. சுஸ் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க. இதனால தீமையை தான் அதிகம் இருக்குது. இப்போ எப்படி கரண்ட்டுக்கு மீட்டர் பொருத்துவாங்களோ அது போல் தண்ணிக்கு மீட்டர் பொருத்துவாங்க. அது எப்படி ஒரு யூனிட் ஓட்டினா கரண்ட்டுக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம தண்ணி பிடிக்கிற வரைக்கும் காசு கொடுக்கணும். இப்போது எங்கள் ஊரை எடுத்துக்கிட்டா தென்னழகாபுரத்தை எடுத்துக்கிட்டா 4 நாளைக்கு ஒரு டைம் குடி தண்ணீர் வரும். வேணுன்ற தண்ணி எல்லாம் பொது பைப்புகள் நிறையா 5 வீட்டுக்கு ஒரு பைப்பு, 6 வீட்டுக்கு ஒரு பைப்பு இப்படி இருக்கும். நிறைய வேணுன்ற தண்ணி பிடிச்சிக்குவாங்க. எங்கள் ஊர் மக்களுக்கு தான் தெரியும். நாங்கள் தான் போட்டு கொடுத்தோம் பைப்லாம். எங்கள் ஊர் மக்கள் அந்த தண்ணி வர அன்னைக்கு தான் துணி துவைக்கிறது, வீடு கழுவுறது, அந்த தண்ணி வரும்போதே நல்ல தண்ணியில் குளிச்சாதான் உடல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே தண்ணி வர அன்னைக்கே வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த ஏன் சாக்கு முதலானதும் சாக்கடை கழுவுறது முதலானதும் தண்ணி வர அன்னைக்கே எல்லாம் சுத்தம் பண்ணிடுவாங்க, அலசி எடுத்துருவாங்க. அப்படி தண்ணியை பயன்படுத்துகிறீங்க எங்கள் தென்னழகாபுரம் மக்களே, எங்கள் சொந்தங்களே. இனிமே உங்களுக்கு தண்ணியை நீங்கள் விலை கொடுத்து தான் வாங்க போகிறீங்க. இந்த தெரு பைப்பு எல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு வீட்டுக்கு மீட்டர் வச்சிருவாங்க. இதனால் பெருசும் பாதிக்கப்படுவது யாருன்னா பணக்காரங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அவங்க எப்பயும் போல் மீட்டர் பொருத்திக்கிட்டு அவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த ஏழை எளிய மக்களுக்கு எல்லாமே பிரச்சனை தான். தண்ணி கூட விலை கொடுத்து தான் வாங்க வேண்டிய நிலைமை வரும். அப்புறம் இந்த போர் போடணுன்னா கூட அவங்கக்கிட்ட சுவிஸ் நிறுவனத்துக்கிட்ட போயிட்டு தான் அனுமதி வாங்கி போடணும். இந்த திட்டம் ஏற்கனவே நாக்பூரில் செயல்படுத்தியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற அந்த மக்கள் ஃபுல் எதிர்ப்பு, அங்கேயும் எதிர்கட்சிகள்லாம் எதிர்ப்பு, அங்கேயும் இன்னும் சர்ச்சையிலே போயிட்டுருக்குது இந்த திட்டத்தை செயல்படுத்தினதுனால. அதனால் இப்பயே தண்ணி இங்கே தண்ணி குறைபாடு இல்லாமல் செய்யணும் அப்படின்னா 4 நாளைக்கு ஒரு டைம் இப்பயே தண்ணி போயிட்டுருக்குது. ஒரு சில இடங்களில் வாரத்துக்கு ஒரு முறை போயிட்டுருக்குது. அந்த நிர்வாகத்தை சீர்படுத்தி தண்ணியை முறையாக கொடுத்தீங்கன்னாவே போதும், தண்ணி எல்லாத்துக்கும் போகும். அதை விட்டுட்டு சுவிஸ் நிறுவனத்துக்கு 25 ஆண்டுகளுக்கு கொடுத்துட்டாங்க, ஒப்பந்தம் போட்டாங்க. தண்ணியும் விற்றுட்டு இயற்கையெல்லாம் விற்றுட்டு இது பிஜேபியோட அஜெண்டா. சத்தமே இல்லாமல் எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிட்டு இருக்கிறாங்க. மருத்துவமனை 8000 மருத்துவமனைக்கு தனியாருக்கு கொடுத்துட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க இந்த டிவிக்கு அரசாங்கம் வந்தாங்க. அதே மாதிரி கல்வி நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்போது கல்வியை தனியார் மயமாக்குறாங்க, மருத்துவத்தை தனியார் மயமாக்குறாங்க. இப்போ அதே போல் குடிநீரையும் தனியார் மயமாக்குறாங்க. இதுதான் மக்கள் எதிர்பார்த்த மாற்றமா? எல்லாரும் என்ன எதிர்பார்த்து வாக்கு செலுத்துனீங்க? நீங்கள் விரும்பிய மாற்றம் தான் நடந்துட்டு இருக்குதா? மக்கள் விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க இந்த மாற்றம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பதில் சொல்லுங்கள். நன்றி.